guys, welcome to தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இந்த வாரம் திருப்பதி போயிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பிரிட்ஜு வந்து திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு போகிற பிரிட்ஜு இது அதோட அந்த செக் பாயிண்ட் கிட்ட தான் போய் நிற்கிது சூப்பராக போட்டிருந்தாங்க அந்த பிரிட்ஜு அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த திருப்பதியில் நீங்கள் ஏறினீங்கன்னா அதோட அந்த செக் பாயிண்ட் கிட்ட தான் போய் எண்டு பாயிண்ட்டே அது அந்த பக்கம் எந்த டைரக்ஷனும் இல்லை அங்கே தான் போய் கரெக்டாக நிற்கிது செக் பாயிண்ட்டு கிட்ட அந்த செக் பாயிண்ட் முடிஞ்ச உடனே மலை ஏறணும் ஏறும்போது பிள்ளையார் கோயில் இருந்தது அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அங்கே வந்து மிளகு பொங்கல் கொடுத்தாங்க அதுவும் சுட சுட சாப்பிட்டுட்டு திருமலை ரீச் ஆகும்போதே கீதா உபதேசம் பார்க் பார்த்தோம் ஆக்சுவலாக அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் சரி அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவ்வளோ ப்ளசண்ட்டாக பெரிய கார்டனாக இருந்தது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு நான் மட்டும் அந்த பார்க்குள்ளே போனேன் பாஸ்கர் வரல ஏன்னா நானும் பாஸ்கரும் தான் போயிருந்ததால் பாஸ்கர் கார்லேயே இருந்துட்டாங்க பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் கிருஷ்ணர் வந்து கர்ணனுக்கு தேர் ஓட்டின மாதிரி பிக் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க அழகாக இருந்தது நாங்கள் 2 பேர் மட்டும் வந்ததால் பாஸ்கர் கார் பார்க்கிங் இல்லைங்கிறதால கார்லேயே இருந்துட்டாங்க அதனால் நான் மட்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா கார்டனை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் பேசிகிட்டே வந்ததால் கார் பார்க்கிங் வந்த பிறகு தான் ஞாபகமே வந்தது ஐயோ நம்ம பிரிண்ட் அவுட்டே எடுக்காமல் வந்துட்டுமே டிக்கெட்டை அப்படின்னு அப்புறம் பாஸ்கர் சொன்னாங்க டீ கடையில் எங்கன்னா கேட்போம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தேவஸ்தானம் பக்கத்துலேயே தான் கார் பார்க் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஃப்ரீ பஸ்ஸே வந்து இந்த தேவஸ்தானம் போகிற பஸ்ஸு நம்ம கிட்ட தானே பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படியும் பிரிண்ட் அவுட் வர எடுக்கணும்னு நாங்கள் அதில் ஏறல அப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பொறுமையாக கிளைமேட் வர நல்லா இருக்கவே நல்லா பொறுமையாக நடந்து போயிட்டு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் மொபைல் ஹேண்ட் ஓவர் பண்ணல அதனால் இதெல்லாம் எடுக்க முடிஞ்சது நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் வீடியோஸ் எடுத்தேன் ஆனால் பாஸ்கர் மட்டும் சொன்னாங்க அது மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடு அப்படின்னாங்க அப்புறம் தான் சரி மொபைல் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கவர் பண்ணோம் இங்கே மொபைலை கொடுத்துட்ட பிறகு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூண்டுக்கு போகிற லைனில் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் இருந்தது அதான் 3 செக்கிங் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேலரியில் போய் தான் வந்து தரிசனம் பார்க்கறதுக்கே கீழே இறங்கணும் அது மாதிரி தான் சுற்றி தான் விட்டுருந்தாங்க ஆனால் காலி ரொம்ப ரஷ்ஷுன்னெலாம் சொல்லவே முடியாது ரொம்ப ஃப்ரீயாக தான் சாமியை பார்த்தோம் ரொம்ப அறிபறியாக அனுப்புவாங்களே இழுத்துலாம் விடுவாங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ணல ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துட்டு அந்த ஸ்ரீவாரி உண்டிலாம் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமாக இருந்தது ஸ்ரீவாரி உண்டிக்கிட்ட தான் மற்றபடி முருகர் பார்க்குற இடமாகட்டும் ரஷ்ஷன்லாம் சொல்லவே முடியாது ஆனால் அதுக்கு அடுத்த பேட்ச் ரெடியாக இருந்தாங்க நாங்கள் வெளியில் வந்தோம் அடுத்த பேட்ச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மொபைலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்லாம் பெரிய ஷாப்பிங்லாம் ஒன்றும் கிடையாது கயிறும் தம்பி கண்ணாடி கேட்டிருந்தான் அது மட்டும்தான் வாங்கினோம் மற்றபடி எதுவும் வாங்கலை ஏன்னா என் பொண்ணு எங்கே வெளில போனாலும் எதுவும் கேட்காது வாங்கி தாங்கன்னு அடமும் பிடிக்காது திவேஸ்வர் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல அவன் வந்துட்டானா அவனும் எதுவும் கேட்க மாட்டான் தான் நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வர வழியில் அப்படியே விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் கிட்ட லட்டு கவுண்ட்ரு பக்கத்துலேயே தான் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தோம் ஆனால் மொபைல் பவுச் வாங்கணுன்றதுக்காக இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த எண்டு போகணுன்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு நானும் பாஸ்கரும் அந்த வழியிலே ஷாப்பிங் பண்ணும் போதே கடை இருந்தது அங்கே சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போவும் கேட்குறேன் நான் பாஸ்கெட்டை எத்தனை மணி ஆகும் அப்படின்னா 2:30 ஆகிடும் அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் மதியானம் கிளம்பும் போது 3 9 தரிசனம் எங்களுது என்னடா இது மிட் நைட்டில் போவோமா அப்படின்னு நினச்சா ஆமாம் 3 கிளம்புனோம் 7 ரீச் ஆனோம் ஏன்னா நாங்கள் பொறுமையாக தான் வந்தோம் வரும்போது 7 ரீச் ஆகணும் அதே மாதிரி சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளில வரும்போது மணி ஒரு 10:30 போல் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கார் எடுக்கும் போது அப்புறம் நானும் அவங்கள கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் பரவாயில்ல சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம் திருப்தியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்போ தான் இந்த கீழ் திருப்பதிலேருந்து மேலே நடந்து போகிற வழி காமிச்சாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இங்கே தாண்டும் போதே எனக்கு கொஞ்சம் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் படுத்துட்டேன் ஆனால் பாவம் அவங்களும் கால் வலியில் காரை ஓட்டின்னு வந்துட்டாங்க
இந்த இடம் வரும்போது பாஸ்கர் காஃபி ஷாப்பெல்லாம் நிறுத்துனாங்க, கூப்பிட்டாங்க. நான் வரலப்பா அப்படின்ட்டேன். அப்புறம் முருகர் பாருன்னாங்க. அப்புறம் அவரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் நான் படுத்துட்டேன். வீடு வந்த பிறகு தான் எந்திரிச்சேனே. திருப்பதி பயணம் திருப்தியாக முடிந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.